வணக்கம் நண்பர்களே, நான் இப்படி சொல்லி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். வெற்றியும் தோல்வியும் நம் கையில். வாருங்கள், கதைக்குள்ளே போவோம். என் அன்பு சகோதரன் பா. விஜய் கவிஞர், அவர் ஒரு திரைப்படம் எடுத்து அந்த திரைப்படத்துல பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லாஸ் அவருக்கு. அந்த திரைப்படம் அந்த அளவுக்கு வெளியாகவில்லை, ஓடலை. நாம் என்ன செய்வது என்று தெரியாத அளவில் திக்கு திணறிக்கிட்டு இருக்கிறார் அந்த இடத்துல. இனிமேல் அவ்வளவுதான், நம்ம லைஃப் அவ்வளோ அதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சகோதரன் நினைச்சிட்டு வாழ்க்கையே இல்லை போலங்கிற மாதிரி அந்த இடத்துல நிற்கிறார். ஆனால் தன் தந்தையாக இருக்கக்கூடியவர் எல்லாருக்கும் இறைவன் அந்தந்த கோயில்களுக்கு போனால் மட்டும்தான் தெரியும். ஆனால் கோயில்ல போய் தரிசிப்பதற்கு பதில்தான் என்னவோ தெரியலை விநாயகர் பெருமான் தன் தாயையும் தன்னுடைய தந்தையவும் சுற்றி அந்த ஞானப்பழத்தை பிடுங்கினது போல அந்த தந்தை கடவுள் அந்த இடத்துல. ஏன்னா ஒவ்வொரு இல்லத்துக்கும் நம்மளோடு பேசக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியது நம்மளுடைய தாயும் தந்தையும் தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் கோயில்களில் போய் நீ தரிசனம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு கிருபையோ என்னமோ அந்த குழந்தைகள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம். ஆனா அந்த குழந்தைகளுக்கு தாய் தகப்பன் இருப்பது தான் பெரிய சொத்து. ஏன்னா இன்னைக்கு நீ இவ்வளவு பணம் வச்சிருக்கியா அவ்வளவு பணம் வச்சிருக்கியான்னு மக்கள் கேட்குறாங்க. ஆனா அந்த பணத்தையும் கடந்து நம்மளோடு கடைசி வரைக்கும் நமக்கு பாதுகாப்பாகவும் நம்மளுக்கு லாப நட்டங்களில் தோள் கொடுக்கவும் நம்மளுடைய தூக்கி விடுவதற்கும் நம்மளுடைய தாய் தகப்பன் தான் அந்த இடத்தில் நிற்க முடியும். நண்பன் என்பது இரண்டாவது பட்சம்தான். ஆனால் தாய் தகப்பனை விட வேற யாரும் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேல தூக்க முடியாது. ஆனா அதே மாதிரி என்னுடைய சகோதரனுக்கு அவன் தந்தை சொன்ன ஒரு விஷயம், என்னப்பா உன்னுடைய வாழ்க்கை இதோடைய முடிஞ்சு போச்சு, பரவாயில்ல, ஒண்ணு நீ கவலைப்படாத, புதிதாக ஒரு வாழ்க்கையை தொடங்குவோம், வா, உனக்கு என்ன வயசா போயிடுச்சு அப்படிங்கிறது மாதிரி அவன் தந்தை அவனை சொல்லி ஊக்கமூட்டுன அந்த இடம். அவன் அதுக்கு அடுத்தாப்புல ஒரு கதையை எங்களுக்கு சொன்ன ஒரு கதையை நான் உங்களோட நான் பகிர்ந்துக்கிட்டேன். ஒரு கழுகு, அந்த கழுகு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா, ஏன்னா பறவைகளிலேயே ஆனா மிக பிரம்மாண்டமான பறவை கழுகு தான் எல்லாருமே நம்ம எடுத்துக்கிடுதோம். ஏன்னா அதை கிருஷ்ண பகவான் என்று கூட நிறைய பேர் நம்ம இன்னைக்கு நம்ம அதை மனசுல தெய்வமாகத்தான் நாம வணங்குகிறோம். ஏன்னா நம்ம தலைக்கு மேல அந்த கழுகு பறந்தாலே கருடன் பறக்குகிறான் அப்படிங்கிறது தான் மக்கள் நினைச்சு உடனே நம்ம அப்படி ரெண்டு கணத்திலையும் ஒரு போடு போட்டு கடவுள்கிட்ட நீ வேண்டிக்கோ அப்படின்ன மாதிரி நம்ம மண்டைக்கு சொல்றது மாதிரி அந்த இடம் இருக்குது, சரிங்களா? ஆனா அந்த மாதிரி அந்த கழுகு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தன்னுடைய இரைகள் பிறக்குவதற்கும் தன்னைக்கு தன்னை பாதுகாக்கிறதுக்கும் எல்லாமே நல்லா வாழ்ந்துகிட்டு வரும். ஆனா அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த கழுகுக்கு கொஞ்சம் நாட்கள் வரும்பொழுது, இப்ப நம்மளுக்கு எப்படி வயது முதிர்ந்து வருதோ அதே மாதிரி அந்த கழுகுக்கும் வயது முதிர்ந்து வருது. அப்ப அந்த மாதிரி ஒரு நேரங்கள்ல கழுகு தனக்கு இறை பிறக்கிறதுக்கான ஆப்ஷன் அதுக்கு வரமாட்டேக்கு. அதால எங்கேயும் மூவ் ஆக முடியல அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த தருணத்துல அது தன்னை என்ன செய்யும் அப்படின்னா, எந்த ஒரு பறவை கூடயும் தன்னை நம்மளோட பகிர்ந்துக்கிடணும்னு போய் பகிர்ந்துக்கிடாது. ஆனா அது என்ன, தனியே போய் யாருமே இல்லாத ஒரு தனி காடு, அந்த காட்டுக்குள்ள ஒரு பெரிய பாறையை போய் கண்டுபிடிக்கும். அந்த பாறையில் போய் தன்னுடைய அழகை என்ன செய்யும் அப்படின்னா மாறி 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 அடிக்கும். அந்த மாறி மாறி அந்த அழகை அடிக்கும் பொழுது அந்த அழகு என்ன செய்யும் அப்படின்னா உடைஞ்சிரும். அந்த உடைஞ்ச உடனே இப்போ நம்ம எல்லாம் பார்க்கிறோம், கண்கூடா நமக்கு பார்க்கிறோம். எப்படின்னா இந்த ஒரு பள்ளியை பார்த்துட்டோம் அப்படின்னா பள்ளியை அடிப்போம். அந்த பள்ளியை அடிக்கும் பொழுது தன்னுடைய வாழை உதுத்து விட்டுட்டு பள்ளி ஓடி போயிடும். ஆனா அதுக்கு நம்பிக்கை என்னன்னா அந்த வால் மறுபடியும் முளைச்சிரும் அந்த பள்ளிக்கு. அதே மாதிரி இந்த கழுகு தன்னை என்ன பண்ணும்னா அதனுடைய அழகை உடைச்சிரும்.
அந்த அலகை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடைச்ச அலகு அந்த வாயை வச்சுக்கிட்டே தன்னுடைய ரெக்கையில் இருக்கக்கூடிய அந்த முடிகளை ஃபுல்லாக என்ன செய்யும் அப்படின்னா அந்த அம்பட்டையும் பறிச்சு தூர போட்டுரும். அப்போ அந்த கழுகை பார்ப்பதற்கு ஒரு அழகு இருக்காது, ஒரு சைனிங் இருக்காது, அதை பார்க்கறதுக்கே நம்மளால சகிக்காது. அந்த மாதிரி அது கழுகா இல்லை ஏதோ ஒரு செத்து கிடக்கக்கூடிய ஒரு பறவையானு கூட தெரியாது. அந்த அளவில் ஒரு அருகுறுப்பா தெரிஞ்சது மாதிரி அந்த கழுகு அந்த காட்டுக்குள்ள கொஞ்ச நாளைக்கு தன் பசியை அடக்கி உட்கார்ந்துரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கழுகுக்கு அந்த அலகு முளைச்சு வரும். அந்த முளைச்சு அதுக்கப்புறம் அதனுடைய ரெக்கைகள் எல்லாம் அழகான சைனிங்கான புது முடி அப்படியே முளைச்சி அதை பார்க்கறதுக்கே ஒரு அழகு இருக்கும். அந்த மாதிரி தன்னை வருத்தி தன்னை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு பறவை என்று பார்த்தால் அந்த பறவை தான் ராஜாளி கழுகு. அந்த ராஜாளி கழுகு தான் கோயில்கள்ல கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது தன்னுடைய அந்த கோபுரத்தின் மேலே கவசத்தை வைக்கும் பொழுது அது வட்டமிடும். அந்த வட்டமிட்ட உடனே நம்மளுடைய குறுக்கள் அந்த மாதிரி அந்த இடத்துல நம்மளுடைய கருடன் வந்துட்டாங்க. கருடன் வந்தாச்சு, நம்ம கும்பாபிஷேகத்துக்கு கும்பத்தை மேலே ஏத்தலாம்னு சொல்லிட்டு அப்பந்தான் அந்த கோயில் கோபுரத்துக்கு தன்னுடைய அந்த கவசத்தை ஏற்றி வச்சு கருணனுக்கும் ஒரு நன்றி சொல்லி அந்த இடத்தில் அந்த கோயில் கோபுரம் உயர்வது போல் நம்மளுடைய வாழ்க்கையும் உயர வேண்டும். இந்த ராஜாளி கழுகு போல் தன்னை நம்புவோம், பிறரை நம்பாதீர். கதை என்னுடையது, புரிதல் உங்களுடையது. நண்பர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி.